ஸ்ரீ குருப்யோ நமக. திருவாளன் வீட்டிலிருந்து கிளம்பும் திருமழிசை ஆழ்வார் பல சமயங்களில் எவ்வாறு பரமாத்மாவை அடைவது என்று பரம்பொருளை தேடிக்கொண்டே செல்கிறார். அவ்வாறு இருக்கையில் ஒருமுறை இவர் மயிலாப்பூர் வருகிறார். மயிலாப்பூரில் ஏற்கனவே பேயாழ்வார் வசிக்கிறார். பேயாழ்வாருக்கும் இவருக்கும் அவரவர் சமயங்கள் சார்ந்து வாக்குவாதம் வந்து கொண்டே இருக்கும். ஒருமுறை இவருக்கு உண்மையை புகட்ட வேண்டும் என்றெண்ணி பேயாழ்வார் தம் நந்தவனத்தில் இருக்கும் சில துளசி செடிகள் மற்றும் வேறு சில செடிகளை வேரோடு பிடுங்கி தலைகீழாக நட்டு வைக்கிறார். மற்றும் ஒரு தாம்பு கயிறை, அருந்த தாம்பு கயிறை அங்கங்கு முடிச்சு போட்டு வைக்கிறார். அத்தாம்பு கயிறின் நுனியில் ஒரு பானை, அந்த பானையில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கிறது. அதன் மூலம் தண்ணியை மொண்டு செடிகளுக்கு பாய்ச்ச வேண்டும் என்று வைத்துள்ளார். அப்பொழுது வழிப்போக்கராய் வந்த இவர், என்னது இது, இப்படி பண்ணுகிறீரே, இது என்னது இது, நீங்க உங்களுக்கு என்ன பேயனா பித்தனா, நீங்க ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். அப்போ பேயாழ்வார் சொல்றார், இந்த மாதிரி தான் எப்படி தாம்பு கயிறு ஒன்றோடு ஒன்று முடிச்சு, கிழிஞ்சு போன தாம்பு கயிறு ஒன்றோடு ஒன்று முடிச்சு போட்டு இருக்கோ, அந்த மாதிரி சில பேர் பல பல சமயங்களுக்கு சென்று பரம்பொருளை தேடி அலைகின்றனர். உண்மையில் பரம்பொருள் இருக்கும் இடம் அவர்கள் அறியவில்லை. எங்கு பரம்பொருள் இருக்கிறது என்றால் வேர் உள்ளிருக்கும். வேர் இருப்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது வேரை தலைகீழாக வைத்துள்ளேன், இப்பொழுது வேர் எங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று பாடம் புகட்டி வேராகிய பரமாத்மாவை குறிக்கும், வேர் பரமாத்மாவை குறிக்கும் என்றும் அதன் கிளைகள் உபதெய்வங்களை குறிக்கும் என்றும் கூறுகிறார். பல சமயங்களுக்கு சென்று பரம்பொருளை தேடுவது ஓட்டையான பானையையும் அருந்த தாம்பு கயிறையும் குறிக்கும் என்று கூறுகிறார். இதை சிந்தித்த வண்ணம் சென்ற திருமழிசை பிரான் உண்மையை உணர்ந்து வைணவத்தின் பால் சரணாகதி அடைகிறார். முதல் குரு பரம்பரை பேயாழ்வாருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் ஆரம்பிக்கிறது. வைணவத்தில் முதல் குரு பரம்பரை பேயாழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும். நாளை வைணவத்தின் பால் ஈர்க்கப்பட்ட திருமழிசை ஆழ்வார் தான் வைணவத்திற்கு செய்த தொண்டுகளும் அதன் கதையை பற்றியும் நாளை காண்போம்.